Hi traders, welcome back to 3CT Tamil Trader YouTube channel. நான் உங்க நவீன்சன் 3CT கான்செப்ட்ல இருந்து. ஸோ ட்ரேடர்ஸ் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 10 டேஸ் ஆச்சு நாங்கள் எங்களுடைய வீடியோஸ் போட்டு. ஸோ நிறைய பேர் வந்துட்டு டெலிகிராம் சேனல்ல கூட வந்துட்டு வீடியோ ஸ்டாப் ஆயிடுச்சா, வீடியோஸ் இனிமேல் போட மாட்டீங்களான்னு கேட்டுட்டு சரி, நாங்கள் வந்துட்டு இப்போ மேஜராக பேசிக்கான ரிக்வயர்டு கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு லாஸ்ட் 9 வீடியோஸ்ல வந்து சொல்லிட்டோம். அந்த வீடியோஸை திரும்ப திரும்ப பார்த்து நீங்க உங்க சார்ட் கூட அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு ப்ரீத் இன் டைம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். பிளஸ் வந்துட்டு கான்செப்ட் சொல்லி கொடுக்கும்போது வந்துட்டு ஃபாஸ்டா சொல்லிட்டோம். இதுக்கு மேல இன்னும் டீப்பா போக போக வந்துட்டு நீங்க கான்செப்ட்ஸை வந்துட்டு பைஹார்ட் பண்ணாம நீங்க வந்துட்டு இந்த நெக்ஸ்ட் வர அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ பேசிக்கா வந்து இப்போ நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, பிளஸ் எங்களுடைய மென்டர்ஷிப் ப்ரோக்ராமும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு யூடியூப் வியூவர்ஸ் ஜென்ரலா நாங்க எடுத்துட்டு இருக்க ஃபார்மேட்டை தாண்டி யூடியூப் வியூவர்ஸை மட்டும் வச்சு ஒரு ஏப்ரல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அது ஃபேண்டாஸ்டிக்கா போயிட்டு இருக்கு. உங்களை மாதிரி வந்துட்டு வீடியோவை பார்த்துட்டு எங்களை நம்பி வந்துட்டு ஜாயின் பண்ணாங்க. இப்போ 25 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஸ்டார்ட் பண்ணோம். 25 ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு தே ஆர் வெரி ஹாப்பி. அவங்க வந்து யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரீம் வேர்ல்ட காமிச்ச மாதிரி வந்துட்டு ரெஸ்பான்சஸ் வந்து ஃபீட்பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கூடி சீக்கிரம் அவங்களுடைய ஃபீட்பேக்ஸ் வந்துட்டு யூடியூப் சேனல்ல வந்துட்டு நம்ம போஸ்ட் பண்ணுவோம். மந்த்லி வந்துட்டு 2 வீடியோஸ் to 3 வீடியோஸ் வித் ஈக்குவல் கேப்ஸ், ஸோ தட் நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால தான் வந்து கொண்டு போயிட்டோம். ஸோ அதனாலதான் இந்த பெரிய கேப்பு. திரும்பவும் சொல்றோம், எப்பயுமே வந்துட்டு 3CT சேனல்ல வந்து யூடியூப்ஸ் வீடியோஸ் வந்து ஸ்டாப் ஆகாது. ஃப்ரீக்வன்சி நாங்கள் கம்மி பண்ணதுக்கான ரீசன்ஸ் வந்து இதுதான். ஸோ நெக்ஸ்ட் ஆஸ் early as பாசிபிள் நெக்ஸ்ட் மே மந்த் பேட்ச்மே வந்துட்டு நாங்கள் கூடி சீக்கிரம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வீக் டு நெக்ஸ்ட் வீக் என்ரோலிங் வந்துட்டு 5th இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து ரியல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த மார்க்கெட். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்னி வரைக்கும் நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா, நிறைய கன்வென்ஷனலா ஃபாலோ பண்றாங்க. சிபிஆர், அதுக்கப்புறமா வந்துட்டு பிவோட், இந்த மாதிரி வந்து பிளஸ் வந்து மந்த்லி ஹை, வீக்லி ஹை, இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. நம்மளுடைய 3CT கான்செப்ட்ஸ்ல வந்துட்டு சரி அது எதுவுமே ஒர்க் ஆகாதுன்னு நாங்க சொல்லல, அது எல்லாமே வந்து ஒர்க் ஆகுது. பட் நம்ம 3CT கான்செப்ட்ஸ்ல நம்ம மெயினா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா எடுக்கிறது என்னன்னு, அதை எப்படி அப்ளை பண்ண போறோம் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, இது ரொம்ப ரொம்ப கீயான வீடியோ. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மார்க்கெட்ல நீங்க வந்துட்டு உங்களோட என்ட்ரி, உங்களோட டார்கெட், இது ரெண்டுத்தையுமே வந்துட்டு உங்களால டிஃபைன் பண்ண இது யூஸ் ஆகும். எது வரைக்கும் மார்க்கெட் போகும்ன்றதையும் டிஃபைன் பண்ணிடலாம், எங்க இருந்து எது வரைக்கும் போகும்ன்றதும் டிஃபைன் பண்ணிடலாம். இந்த வீடியோவை கரெக்டா பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணிடலாம். ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி வந்து ஒரு சார்ட் லே அவுட்ல பார்த்துக்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி டிராவல் ஆயிடுச்சு, மேல போயிருக்கு, கீழே இருந்து மேல மார்க்கெட் போயிருக்கு. மார்க்கெட் போன உடனே போகும்பொழுது வந்துட்டு இந்த லெக்ல நம்ம 3CT கான்செப்ட் படி கண்டிப்பா இங்க வந்து ஒரு இம்பேலன்ஸ், ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்க வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் பண்ணிருக்கு. கிரியேட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் திரும்ப வரும்பொழுது இந்த ஃபேர் வேல்யூ கேப் வில் ரியாக்ட் அஸ் அ சப்போர்ட். ஸோ சப்போர்ட்டா இருந்துட்டு அகெயின் இட் வில் புஷ் த பிரைஸ் ஹை. ஸோ திருப்பி மார்க்கெட் மேல போகுது. மார்க்கெட் மேல போகும்போது திருப்பி இங்க ஏதாவது ஒரு பிடிஆர் இருந்தா தானே மார்க்கெட் மேல போகும். ஸோ திருப்பி பாத்தீங்கன்னாக்கா வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மிட்டிகேஷன் பிளாக், அகெயின் அனதர் பிடிஆர், இங்க ஒரு மிட்டிகேஷன் பிளாக் ஃபார்ம் ஆகுது. ஸோ பிரைஸ் எங்க வந்து ரெஸ்ட் எடுக்கும், திருப்பி இந்த இடத்துல மிட்டிகேஷன் பிளாக் ஆஸ் பர் அவர் earlier மிட்டிகேஷன் பிளாக் வீடியோ அப்படி பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து மிட்டிகேஷன் பிளாக்கை டெஸ்ட் பண்ணிட்டு மேல போகும். ஸோ அதே மாதிரி பிரைஸ் வந்து மிட்டிகேஷன் பிளாக்கை டேப் பண்ணிட்டு அகைன் பிரைஸ் வென்ட் ஆகி, ஸோ இப்ப அடுத்தது வந்துட்டு திருப்பி பிரைஸ் ஒரு ஃபார்மேஷன் கொடுக்கணும்னா இங்க கீழே வந்தாச்சு. ஸோ அப்ப பிரைஸ் எங்க போகுது அப்படின்ற ஒரு டெஸ்டினி. ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்சி அகெயின் இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆயிருக்கும், நம்ம முன்னாடி வீடியோஸ்ல பார்த்த மாதிரி இங்க வந்து ஒரு லிக்விடிட்டி பூல் இருக்கும். ஸோ லிக்விடிட்டியுமே வந்து இது ஸ்வீப் பண்ணிடும். ஸ்வீப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன நடக்குது, ஒரு பிரேக்கர் பிளாக் ஃபார்ம் ஆயிடுச்சு. பிரேக்கர் பிளாக் ஃபார்ம் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் பிரேக்கர் பிளாக் அட்டாக் பண்ணிட்டு பிரேக்கர் பிளாக் வில் ஆக்ட் அஸ் அ ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸா ரியாக்ட் பண்ணிட்டு பிரேக்கர் பிளாக்ல இருந்து திருப்பி கீழே பிரைஸ் போகுது. பிரைஸ் போகும்பொழுது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா பிரைஸ் போகும்பொழுது வந்துட்டு இங்க ஒரு லிக்விடிட்டி வாய்ட் கிரியேட் பண்ணதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிரைஸ் என்ன ஆகும், எங்க ரெசிஸ்ட் ஆகும், திருப்பி ரிவர்ஸ்ல வந்துச்சுன்னா ஆப்வியஸா வந்து ஒரு லிக்விடிட்டி வாய்ட்ல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா ரியாக்ட் பண்ணும். லிக்விடிட்டி வாய்ட்ல இருந்து எங்க பிரைஸ் புஷ் பண்ணும், கீழே வந்து ஒரு பெரிய லிக்விடிட்டி பூல் இருக்கு.
அந்த பெரிய லிக்விடிட்டி பூல் இந்த இடத்துல கீழே இருக்கும். கீழே வந்து ஒரு லிக்விடிட்டி பூல் ஏற்கனவே இந்த இடத்துல இருக்கும். அந்த லிக்விடிட்டி பூலை வந்துட்டு டேக் ஆஃப் பண்ணிட்டு பிரைஸ் வந்துட்டு மேல போயிடும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கா வந்து ப்ரைஸ் வந்துட்டு நம்ம எப்படி மூவ் ஆகும் அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய எல்லா பிடிஆர்எஸ்மே வந்து வில் ரியாக்ட் அஸ் அ வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இதை வந்து நம்ம சார்ட்லயுமே பார்க்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணிட்டீங்க, அப்போ வந்துட்டு ஆர்டர் பிளாக் இல்லையானா கண்டிப்பா ஆர்டர் பிளாக் ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரியும் ஆர்டர் பிளாக் வில் ஆக்ட் அஸ் அ ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டு. இப்ப பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக்காவே இருக்கும். இது ஃபுல்லாவே ஒரு ஆர்டர் பிளாக்கா இருக்கும். பிரைஸ் மேல போயிட்டு வந்து ஆர்டர் பிளாக் ரீடெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி பிரைஸ் மேல போயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ். ஸோ த ரியல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா எஃப்விஜி, மிட்டிகேஷன் பிளாக், லிக்விடிட்டி புல், பிரேக்கர் பிளாக், லிக்விடிட்டி வாய்ட், ஆர்டர் பிளாக். ஸோ இப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்லயுமே இங்க ஒரு லிக்விடிட்டி இருக்கும், அந்த லிக்விடிட்டியை இங்க எடுத்தாச்சு. இங்க ஒரு லிக்விடிட்டி இருக்கும், அந்த லிக்விடிட்டியை வந்துட்டு இங்க வந்து லிக்விடிட்டி வாய்ட் மூலமா இதை டேக் ஆஃப் பண்ணியாச்சு. திருப்பி இந்த இடத்துல இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் கீழே லிக்விடிட்டி இருக்கும் இல்லையா, அது லிக்விடிட்டி பூல்ஸ் இருக்கும், அதையும் எடுத்தாச்சு. ஸோ மேஜரா பாத்தீங்கன்னா நீங்க நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு இந்த வீடியோல கன்வே பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் இது ஒன்லி தான். த ரியல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் அவர் பிடிஆர்எஸ் விச் வி ஹவ் எக்ஸ்பிளைன்ட் இன் அவர் ப்ரீவியஸ் கான்செப்ட். ஸோ இந்த ஒரு டாபிக்கை பத்தியும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இதை பத்தின வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய யூடியூப் சேனல்ல இருக்கு. அந்த யூடியூப் சேனல்ஸ்ல இருக்க வீடியோஸை போய் பார்த்துட்டு நீங்க இந்த வீடியோ வந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க நம்ம சார்ட்டுக்கு போயிடலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ எக்ஸாம்பிள்குள்ள போயிடலாம். நிஃப்டி 4 hours சார்ட்ல நம்ம இப்போ இருக்கோம். எக்ஸாம்பிள்குள்ள போறதுக்கு முன்னாடி கைஸ், நிறைய டவுட்ஸ் கேட்கும்போது வந்துட்டு 100% ஏன் உங்களுடைய ப்ரொசீஜர்ஸ் வந்து ஒர்க் ஆகல, 100% உங்களுடைய இது வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. கைஸ், நான் ட்ரேடிங்ல தெர் இஸ் நத்திங் விச் வில் ஒர்க் அவுட் 100%. இன் எனி ட்ரேடிங் நீங்க வந்து என்ன மார்க்கெட் வேணா ட்ரேட் பண்ணுங்க, ஃபாரெக்ஸ், இண்டியசைஸ், ஸ்டாக்ஸ், இல்ல கிரிப்டோ, எதுல இல்ல கமோடிட்டிஸ், எதுல பாத்தீங்கன்னாலுமே வந்து 100% ஒர்க்கிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு ஒண்ணு கிடையவே கிடையாது. நாங்க சொல்றது எல்லாமே வந்துட்டு ஹை ப்ராபபிலிட்டி வின்னிங் ரேஷியோஸ் இருக்கிறது தான் 3CT கான்செப்ஷன் தான் நாங்க ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு வரோம். ஸோ அதை திருப்பி இன்னொரு முறை வந்துட்டு உங்களுக்கு நான் நினைவுபடுத்திடுறேன். ஸோ நம்ம சொல்றது வந்துட்டு ஒரு 10க்கு 7 முறை கண்டிப்பா வந்துட்டு நம்மளுடைய கான்செப்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகும். அந்த ஃபெயிலியர் ஆகிற 3 வாட்டியுமே கூட 3 வாட்டி ஆகும்ன்றது கன்ஃபார்ம் கிடையாது. ஒரு வாட்டி ஆகலாம், 2 வாட்டி ஆகலாம், மேக்ஸிமம் 3 வாட்டி ஆகும்பொழுது கூட நம்மளுடைய அஷூரன்ஸ் ஆன் ரிவர்சல் லாஸை வந்துட்டு கம்மி பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய நம்மளுடைய கான்செப்ட்ஸ்ல இருக்கு. இது வந்தா எடுங்க, இல்ல அப்படின்னா அது வந்து ரிவர்ஸ் ஆகும்போதே நம்ம வெளியே வந்துடணும். இல்ல இவ்வளவு கீழே இறங்கிச்சு மேல போகலாம் அப்படின்னு நம்ம கான்செப்ட் படி வெயிட் பண்றது வந்துட்டு கண்டிப்பா வந்து அது நல்லதா இருக்காது. ஸோ ஜென்ரலா வந்துட்டு நாங்க சொல்றது வந்துட்டு ஹை ப்ராபபிலிட்டி வின்னிங். ஸோ இப்போ நம்ம போயிடலாம். இப்போ ஜென்ரலா இப்போ சார்ட் எடுத்துக்கிட்டோம், நம்மளுடைய கான்செப்டுவல் படி இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி எங்க சார்ட் திரும்புறதுனாலும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சப்போர்ட் இல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ், நீங்க எங்க சார்ட் வந்துட்டு இப்ப இந்த இடத்துல ஏன் பிரைஸ் இங்க ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா இந்த லிக்விடிட்டியை வந்து எடுத்துட்டு மேல போகுது. மேல போகும்போது இங்க வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு, அந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்துட்டு ரெசிஸ்ட் பண்ணி ஃபேர் வேல்யூ கேப் பிளஸ் இங்க வந்து ஒரு பிரேக்கர் கிட்ட மிட்டிகேஷன், இது வந்து பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து வந்துட்டு திருப்பி பிரைஸ் வந்து கீழே வருது. ஸோ இப்போ திருப்பி இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை டேக் ஆஃப் பண்ணிட்டு மேல பிரைஸ் போயிடுச்சு. இந்த இடத்துல வந்து ஏற்கனவே ஒரு லிக்விடிட்டி இருக்கு, அதனால கொஞ்சம் சின்ன ரெசிஸ்டன்ஸ் இங்க வந்தது. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு, அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ரெசிஸ்ட் பண்ணி மேல போகுது, சப்போர்ட் பண்ணி மேல போகுது. திருப்பி இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை பார்த்துட்டு ரெசிஸ்ட் ஆகி திருப்பி பிரைஸ் வந்து கீழே வருது. இப்போ கீழே வருது, இங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு லிக்விடிட்டி, இங்க இருக்க லிக்விடிட்டி எடுத்தாச்சு, பிரைஸ் மேல போகுது. மேல போயிட்டு திருப்பி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு, அங்க ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல வந்து பேசிக்காவே வந்து ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு, அந்த பேரிஷ் ஆர்டர் பிளாக், அந்த பேரிஷ் ஆர்டர் பிளாக் ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே வருது பிரைஸ். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துலயுமே இப்ப இந்த இடத்துலயுமே வந்து ஒரு ரீசன் இருக்கும், லோ ஆஃப் த டைம் ஃப்ரேம் இன்டர் கனெக்டிவிட்டி தியரி படி பார்த்தோம்னா இந்த இடத்துல ஏன் ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்றதுக்கான பதிலுமே கண்டிப்பா இருக்கும். 4 ஹவர்ஸ்ல பார்க்கும்போது வந்துட்டு இப்ப இங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் எடுத்துட்டு பிரைஸ் மேல போயிருக்கு. இப்ப இங்க கீழே வந்துட்டு இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ரெஸ்பெக்ட் பண்ணி மேல போயிருக்கு. திருப்பி இந்த இடத்துல இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ரெசிஸ்ட் பண்ணி பிரைஸ் கீழே வந்திருக்கு. எல்லா இடத்துலயுமே வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் இங்க வந்து இந்த ஒரு லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு மேல போயிருக்கு.
ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பாயிண்ட்டுமே இங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் பட்டுட்டு கீழே வந்திருக்கு. இப்போ நம்ம நிறைய ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்ப்போம், பிவோட் அந்த மாதிரி. ஸோ அந்த பார்க்கையில இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை டேப் பண்ணிட்டு பிரைஸ் ஃபாஸ்டா கீழே வந்துருச்சு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா திருப்பி இந்த ஃபேர் வேல்யூ கேப் பிளஸ் இங்க வந்துட்டு ஒரு மிட்டிகேஷன் ஒரு பிரேக்கர் இதை யூஸ் பண்ணிட்டு பிரைஸ் கீழே வந்துருச்சு. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்க சார்ட் இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து பிரைஸ் மேல போயிருக்கு. இந்த மாதிரி வந்து சார்ட்டை நீங்க நகர்த்தி கொண்டு போகும்பொழுது ஒரு இடத்துல திருப்பும் பொழுதுமே வந்துட்டு உங்களுக்கு ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்துட்டு பிரைஸ் இங்க திரும்புறதுக்கான ரீசன் என்ன, இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. இந்த ஃபேர் வேல்யூ கேப் தான் வந்துட்டு சப்போர்ட் பண்ணி மேல அமைச்சிருக்கு. ஒரு பாயிண்ட்டுக்குமே வந்து நம்ம 360 கான்செப்ட்ஸ்ல வந்து நம்மளால டிஃபைன் பண்ண முடியும். இங்க வந்துட்டு ஏன் பிரைஸ் மேல போச்சு அப்படின்றதும் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுமே வந்துட்டு இது ஒரு பிடிஆர்ஏஸா தான் இருக்கும். பட் இங்க என்ன ட்விஸ்ட் அப்படின்னா எந்த பிடிஆர்ஏ வில் ஹோல்ட் அப்படின்றது தான் இங்க வந்து ட்விஸ்ட். ஸோ அதுதான் வந்துட்டு 360 கான்செப்ட்ஸ்ல வந்து நம்ம உள்ள போகும்பொழுது நாங்க முன்னாடியே இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஃபிளாப் ஆல் லால்ப்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா எந்த பிடிஆர்ஏவை ரெஸ்பெக்ட் பண்ணி பிரைஸ் மேல போகுது, எந்த பிடிஆர்ஏ வில் ஆக்ட் அஸ் ரெசிஸ்டன்ஸ், எந்த பிடிஆர்ஏ வில் ஆக்ட் அஸ் சப்போர்ட் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு டீப்பா புரியும். கைஸ் நான் திரும்ப சொல்றது என்னன்னா எங்களுடைய வீடியோஸ் திடீர்னு ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சடனா வந்து அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசா புரியாது. பட் ஆனா நீங்க ஆல் த வே ஃப்ரம் த டே ஒன் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோல இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோவோட ரெஃபரன்சஸ் இருக்கும். அந்த வீடியோல உங்களுக்கு புரியாத ஒரு விஷயத்த வந்து நாங்க அப்கமிங் வீடியோஸ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஸோ அப்படிதான் இது. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை டேப் பண்ணிட்டு இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு பிரைஸ் எப்படி ஃபாலோ ஆயிடுச்சு. ஸோ எதனால இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ரெஸ்பெக்ட் பண்ணுச்சு அப்படின்றதுலாம் வந்துட்டு கண்டிப்பா இனிமே ஃபியூச்சர் வீடியோஸ்ல நம்ம போடுவோம். இங்க பாத்தீங்கன்னா இது வெரி சிம்பிள். இந்த இடத்துல வந்துட்டு நீங்க ஹைஸ் அண்ட் லோஸ் பாத்தீங்கன்னா ஆல் ஐஸ் ஆர் ப்ரொடெக்டட் அன்டில் வென் இட் டேக்ஸ் தி ப்ரீவியஸ் லோ. அதுக்கப்புறமா வந்துட்டு வாட் இட் ஷுட் ஃபார்ம், இது எல்லாமே வந்துட்டு நாங்க தெளிவா வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஆக்சுவலா எவ்ரி வீடியோ இஸ் அன் இன்டர் கனெக்ஷன் வீடியோ. ஸோ இதை வந்து நீங்க பார்த்துட்டு இந்த கான்செப்ட்ஸை ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு தெளிவா பார்த்துட்டு அப்ளை பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்களுடைய ப்ராஃபிட் ரேஷியோஸ் வந்து கண்டிப்பா வந்துட்டு மாறும். உங்களுடைய லாஸ் ரேஷியோஸ் வந்து குறையும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டு யூடியூப் வீடியோஸ் கண்டிப்பா நிக்காது. யூடியூப் வீடியோஸ் வில் கண்டினியூ. பட் ரேஷியோஸை ஏன் கம்மி பண்ணோம்னா பேசிக்கா என்ன தெரியணுமோ 360 கான்செப்ட்ஸ்க்கு அது எல்லாமே முன்னாடி போட்டுட்டோம். அந்த வீடியோஸை நீங்க திரும்ப பார்த்து நீங்க வந்து உங்களோட ட்ரேடிங் அப்ளை பண்ணும்போது, ஏன்னா இனிமே போக போறது எல்லாமே வந்துட்டு we are cruising closer to the entry exit மாதிரி போக போறோம். என்டர் பண்ண போறது எக்ஸிட் ஆக போறதை வச்சு பண்ண போறோம். ஸோ அப்படி போகும்பொழுது வந்துட்டு இனிமே வரும் வீடியோஸ் வந்துட்டு ரேரா தான், மீன்ஸ் லைக் ரேர் இந்த சென்ஸ் மந்த்லி ட்வைஸ் 10 days to 15 days ஒன்ஸ் வந்துட்டு ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோ வந்து will have an high impact. Please try supporting us. We will see on a new fresh video again in a week's time. So till then, thank you. இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க பாருங்க. டெலிகிராம் லிங்க் உடைய இது வந்து கீழே கொடுத்துருக்கு. நீங்க ரெக்வஸ்ட் கொடுங்க. ரெக்வஸ்ட் கொடுத்த உடனே we will approve பண்ணிட்டு we will take you inside the Telegram group. So guys, we will see you on another video. Till then, thank you. Thanks for watching the video. Please support, subscribe, like and comment video. We will see you on another new video in a very soon. Thank you.